இந்த சவுண்ட்ஸ், அதாவது வயிற்றுக்குள்ள இருந்து எலி ஓடுற மாதிரி சவுண்ட் வருது, கடமுடான்னு சவுண்ட் வருது, இந்த மாதிரி ஐடென்டிஃபையே பண்ணா தெரியாம எனக்கு சவுண்ட் கேக்குது, எனக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குமா வயிற்றுக்குள்ள அப்படின்னு கூட நிறைய பேர் இப்படி பயப்படுவாங்க. அந்த எதனால சார் அந்த சவுண்ட் வருது? அது சேஃபா இல்ல எதுவும் பயப்படுற மாதிரி இஷ்யூவா? வயிறு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அது. ஏன்னா கல்ல போட்டாலும் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ உலகத்தோட பெஸ்ட் கிரைண்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வயிறில் கடமுடா சத்தம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா வயிறு மூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய வாய் வழியாக சாப்பிட்ற நம்ம உணவு இறைப்பையில போய் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து மலமாக மாறி ஆசன வாய் வழியாக வெளியே வருது. ஸோ இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா வயிறு வந்து மூவ் ஆகணும், உடல் வந்து மூவ் ஆகணும். அதுக்கு பேர் என்னன்னா பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் இப்போ ஒரு தனியான ஒரு ரூமில் இருக்கீங்க, ஒரு ஏசி ரூமில் எந்த சத்தமுமே இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வெளியே கேட்கக்கூடியது தான். ஸோ அது ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஃபேன் போட்டுட்டு இருக்கும்போதும் எனக்கு அந்த சத்தம் கேட்குது அப்படின்னா வேணால் சில டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே தவிர, மற்றபடி இந்த வயிறு சத்தம் எனக்கு கேட்குறது எதுவும் பிரச்சனையா இல்லை எதுவும் எனக்கு வேற மாதிரி எதுவும் நோயாக இருந்திருமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. இட்ஸ் அ வெரி நார்மல் ஃபினாமினா.